நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் 6A டிடக்ஷன் இன்கம் டேக்ஸ், அதாவது 80C. இந்த சாப்டர் 6Aன்றது 80 செக்ஷன் ஃபுல்லாக இருக்குது. அதில் முக்கியமானது வந்து நம்ம வந்து பென்ஷனர்ஸு, சேலரிட் எம்ப்ளாயீஸு, பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் நம்ம வந்து பெரும்பாலும் வருது என்னென்னா இந்த 80C செக்ஷன் வரும். அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் சர்டன் செலக்டட் செக்யூரிட்டிஸ், பாலிசிஸ் இதெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து டிடக்ஷன் கிடைக்கும். ஃபார் இட் இஸ் ஃபார் சேவிங்ஸ் அண்ட் டேக்ஸ் டிடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அது டேக்ஸ் ரிடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அது இப்போ நம்ம பார்க்க போகிறது எதெல்லாம் நமக்கு டிடக்ஷன் வரும். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அது யார் பேரில் போட்டால் கிடைக்கும். நம்ம இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், நான் பிபிஎஃப் போட்டிருக்கேன். பிஎஃப் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா எம்ப்ளாயியாக இருந்தால் தான் அவருக்கு பிஎஃப், எம்ப்ளாயி இல்லைனா ஒரு பிஎஃப் கிடையாது. சில பேர் பிபிஎஃப் போட்டிருக்கேன்னுவாங்க. யாருக்கெல்லாம் வந்து போட்டால் அதுக்கு பயன் வரும். எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் போடக்கூடாது. அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை இப்போ பார்ப்போம். இதில் இந்த 1,50,000 என்னென்னா 3 செக்ஷன் அடங்கினது. 80C, 80CCC, 80CCD1. 80Cன்றது நம்ம ரெகுலராக லைஃப் இன்சூரன்ஸு, பிஎஃப், பிபிஎஃப், சுகன்யா சமிருத்தி ஸ்கீம், இது வந்து பெண் குழந்தைகளுக்காக போடுறது. என்எஸ்சி, மியூச்சுவல் ஃபண்டு, ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட்டு, சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. அதில் 1.5% 2% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வட்டி கிடைக்கும். உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபுல் டைம், ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி ஆர் எனி அதர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஃபுல் டைம், பார்ட் டைம்லாம் கிடையாது. இந்த சிசிடி இருக்கு இல்லையா, இந்த சிசிடி1 வந்து சிசிசின்றது வந்து ஆனுவிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ நீ வந்து சம்பாதிக்கிற நேரத்தில் நீ வந்து சேர்த்து வச்சு ஒவ்வொரு வருஷமாக கட்டி நீ வந்து 60 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் அக்யூமுலேட்டட்லேருந்து உனக்கு பென்ஷன் மாதிரி வரும். இப்போது ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அவங்க வந்து பிஎஃப் கட்டி உங்களுக்கு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பிஎஃப் பென்ஷன் கொடுப்பாங்க. இதே தான் அவங்க செய்கிறாங்க. பட் அது முறைப்படுத்தி வந்திருக்காது. அதே ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் கொடுத்துருவாங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னா அவங்க வந்து இதை அக்யூமுலேட் பண்ணி பிஎஃப் பென்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல விதத்தில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உனக்கு பணம் ஒன்றும் இல்லையா, அது எப்படி இப்போவே சேர்த்து வச்சு தான் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்யாத சுய தொழில் செய்கிறவங்களாம் இந்த ஆனுவிட்டி 80CCCயில் போடலான்னு அந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து என்னாச்சுன்னா, உங்களுக்கு இந்த 80CCD1 வந்து நியூ பென்ஷன் ஸ்கீம், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது வந்ததுக்கப்புறம் அதை இன்க்ளூட் பண்ணாங்க. இதில் என்ன அப்படின்னா, இந்த இது எம்ப்ளாயரும் கொடுக்கலாம், எம்ப்ளாயியும் கொடுக்கலாம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் 80CCD1Bன்னு ஒன்று வந்தது. அது என்ன அப்படின்னா, 50 எம்ப்ளாயர் போடல, நீங்கள் கொஞ்சம் போடுறீங்க எல்லாருக்கும், ஆனால் என்ன பண்ணுறேன், முழுக்கும் நான் தனியாக கொடுக்குறேன். நீங்களே அது 80CCD1Bயில் போகிறீங்கன்னா இன்னொரு 50,000. ஸோ 150 இந்த மூணுத்துக்கும், 80CCB1B ஒரு 50,000. ஸோ இந்த 80 செக்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸுக்கு வந்து டோட்டலாக 2 lakhs உங்களுக்கு. ஆனால் 80CCC1Bக்கு தனியாக நீங்கள் கட்டணும். யூ ஹேவ் டு டெபாசிட். நீங்களே தனியாக கட்டி அந்த நியூ நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சு Tier 1 Tier 2ன்னு இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். இது வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா, தனக்கு யார் இன்கம் டேக்ஸ் அசஸியோ அவங்க பேரில் போட்டுக்கலாம். அவங்க ப்ரொப்போசர், இன்சூரன்ஸ் பாலிசியில் 2 இருக்குது, ப்ரொப்போசர், இன்சூர் 2 இருக்குது. ப்ரொப்போசர்னால் நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், எனக்கு இன்சூர் பண்ணுறேன். இன்னொன்று, நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், என் ஒய்ஃப் பேரில் பாலிசி கட்டுறேன், ஒய்ஃபுடைய லைஃப்பில் பாலிசி கட்டுறேன், நானே கட்டுறேன், அது அலவுடு. நான் ப்ரப்போசர், எனக்கு 2 குழந்தைங்க, அவங்க பேரில் ப்ரீமியம் கட்டுறேன், இது அலவுடு. ஸோ நீ மனைவி, கணவர் யாராவது கட்டலாம் 2 பேரில், அவங்களுடைய குழந்தைகள். பேரை பேத்தி கட்டலாமா? நாட் அலவுடு. சில பேர் சொல்கிறாங்க, என்னுடைய பேரனுக்கு நான் கட்டுறேன், இன்சூரன்ஸ் பாலிசி போடுறேன், அது நாட் அலவுடு. அதேமாதிரி பையன் அப்பா கட்டலாமா? நாட் அலவுட். ஒரு 80 வயசா ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் அசஸியாக இருக்கார், 60 வயசு அவர் பையன் இன்சூரன்ஸ் பாலிசி கட்டார், உண்டா இல்லையா? எனி கொஸ்டின், எனி ஆன்சர்? உண்டா இல்லையா? 80 வயசு ஆள் இன்கம் டேக்ஸ் அசஸி அவர் என் பையன் 60 வயசு ஆகுது, அவங்க பேரில் இன்சூரன்ஸ் கட்டாரு, உண்டா இல்லையா? அப்பா பையனுக்கு கட்டலாம், சைல்டுன்னு தான் சொல்கிறது. சைல்டுடைய வயசை பற்றி யாருமே சொல்ல. அதனால் சைல்டு அப்படின்னா வயசு கணக்கு கிடையாது, அவருக்கு பிள்ளை, அவ்வளோதான். பிள்ளை அப்பா கட்டக்கூடாது, அப்பா பிள்ளைக்கு கட்டலாம், ஏன்னா சைல்டு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ ஸ்போஸ், செல்ஃப், சைல்டு இன்சூரன்ஸ் பிரியும். அடுத்து ஒரு கண்டிஷன், சம் அஷ்யூர்டில் 10% வரலாம் அலோடு. சப்போஸ் நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கட்டுறேன், சம் அஷ்யூர்டு 20 lakhs அப்படின்னு வச்சுக்கோம். என்னுடைய ஒரு வருஷத்துடைய பாலிசி 2.5 லட்சம் அப்படின்னா என் பேரில் கட்டினா அலோடு தான், ஆனால் மொத்தம் அலோடு கிடையாது. இங்கே 2 விதமான கால்குலேஷன் வருது. 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட், 25 லட்சத்துக்கு 10% எவ்வளவு? 2 லட்சம். ஆனால் 10% தான் அலோடு, எவ்வளவு? 2 lakhs. அதுவும் 1.5 லட்சம் தான் அலோடு. ஸோ இப்போ மறுபடியும் வருவோம், 10 லட்சம் வருது, நான் 1.5 லட்ச ரூபா கட்டுறேன், இல்லை ஒரு 2 லட்ச ரூபா கட்டுறேன், நான் அந்த மாதிரி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ அப்படி வருதுன்னா 10 லட்சம்னா 1 லட்சம் அலோடு, ஆனால் நான் 2 லட்சம் கட்டுறேன்.
1,00,000 தான் அலோடு. ப்ளஸ் another 50,000 rupees நான் வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே இல்லைனா 1 lakh தான் அலோடு. ஸோ இந்த சப்ளிபிலிட்டியும் நம்ம செக் பண்ணோம். இன்சூரன்ஸ் பாலிசி வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துங்க. ரெண்டாவது பிஎஃப் எம்ப்ளாயர் டிடக்ஷன். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க என்ன பிடிக்கிறாங்களோ எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு இது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அது வேறு இடத்துல போயிடும், இவங்களுக்கு வராது. 3 பிபிஎஃப் செல்ஃப் ஸ்பவுஸ் சைல்டு இன்சூரன்ஸ் மாதிரியாது. அது எப்படின்னா 15 வருஷம் அது மினிமம் வந்து 1000 ரூபா நினைக்கிறேன் நான். மேக்ஸிமம் 1,50,000 போடலாம். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், பிபிஎஃப்ல போட்டுடலாம். இது எல்லாருக்கும் அலோடு. எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, வேலை செய்யாத சுய தொழில் செய்கிறவங்களாம் சரி, யார் வேணா இருக்கலாம். ஃபுல்லாக ரிட்டையர் ஆன கூட சில சேம் போடுறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ஏஜ் 65 வயசு தான் இருக்குது. ஸோ 52 வயசில் ரிட்டையர் ஆகலாம் வச்சுக்கேன், அது கூட நம்ம போடலாம். ஃபுல்லாக சுகன்யா சமதி ஸ்கீம் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும். அது யார் போடலாம்னா பெண் குழந்தைகளுக்காக அந்த பெண் குழந்தை பேர்லேயே போடலாம். ஸ்பவுஸ் சைல்டு, அதாவது ஸ்பவுஸ் வந்து அந்த பொண்ணு குழந்தை கட்டலாம், சைல்டு பேரில் இவங்க கார்டியன் அந்த கட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சுகன்யா சமதி ஸ்கீம். ஆனால் அவங்களுடைய சைல்டு தான் கட்டலாம். இப்போது சில சமயத்தில் என்னாகும், என்னுடைய தம்பி பையனுக்கு நான் கட்டுறேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ வசதி போகாது, பொண்ணுக்கு நான் கட்டுறேன்னு வருவாங்க. ஆனால் அதெல்லாம் நாட் அலோடு அன்லஸ் தி ஆர் லீகல் கார்டியன் ஆஃப் தட் சைல்டு. லீகல் கார்டியன்றது என்ன அப்படின்னா கோர்ட் மூலமாக தான் லீகல் கார்டியன் வாங்கணும். நம்ம அது ஒரு ப்ராசஸ். அது லீகல் கார்டியனில் நானே கட்டுறேன் அப்படின்னா அது அலோடு இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களை கட்ட சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி, அவங்க இன்கம் டேக்ஸ் ஏதாவது இருக்கணும். இல்லை அப்படின்னா யாருக்குமே கிடைக்காது, அவ்வளோதான். என்எஸ்சி நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஒரு 5 வருஷத்துக்கு இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னா டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட், எல்லா மியூச்சுவல் இல்லை அது வந்து இருக்கும், டேக்ஸ் சேவிங்ட்டு அந்த பேரில் இருக்கும். அதை பார்த்துக்கலாம். 3 வருஷம் நம்ம எடுக்க முடியாது, 3 வருஷத்துக்கு மேலே வந்துருக்கலாம். ஹோம் லோன் ரீபேமெண்ட், ஒரு லோன் வாங்குகிறோம், ஹவுசிங் லோன் வாங்குகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, அதுக்கு வந்து மாதம் நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறோம், அதுவும் அலவுட். பட் இதெல்லாம் சேர்த்து 1,50,000 rupees தான் மேக்ஸிமம். இதெல்லாம் போட்டுக்கலாம். எதாவது போடுறோம் அப்படின்னா இதெல்லாம் எலிஜிபிளாக இருக்குது நமக்கு தெரியறதுக்காக நம்ம போட்டுக்கலாம். நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஏதாவது வந்து தான் கம்மியாக இருந்ததுன்னா இது விட்டுக்கூடாது. அதில் இதெல்லாம் இருக்குது போட்டு டோட்டல் உழவு சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 1,50,000 அப்படின்னு போட்டுக்கலாம். சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் எல்லாம் ரிட்டையர் ஆனவங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் கொஞ்சம் 1% அது எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இட் இஸ் குட் ஃபார் தம் ஃபார் ஏர்னிங் சம் இன்கம் ஃபார் தம் இந்த ஃபியூச்சர் இந்த லிவிங். அதே மாதிரி FD 5 years பேங்க்லையும் கிடைக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது. இதெல்லாம் செல்ஃப். நான் ஒய்ஃப் பேரில் போட்டேன், நான் என் பசங்க பேரில் போட்டேன், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் செல்ஃப். ஸோ இந்த எதெல்லாம் செல்ஃபு, எதெல்லாம் வந்து குழந்தைங்க பேரில் போடலாம், ஒய்ஃப் பேரில் போடலாம், அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ்னு சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ப்ராபபிளி இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட்டில் இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் லெட் அஸ் கியர் அப் அவர் செல்ஃப். ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம வின்மேனில் நோட்ஸ் இருக்குல்ல, அவர் நோட்ஸ் அது வெளில தெரியாது. அதில் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நாட் வெரிஃபைட் அட் த பாயிண்ட் ஆஃப் அப்லோடிங் போட்டிங்கன்னா பிற்காலத்தில் ஒரு வருஷம் கழிச்சு நோட்டீஸ் வந்ததுன்னா நம்ம எதை பாஸ் பண்ணி பண்ணோம் நமக்கே தெரியும், நம்ம மறந்து விடும். நம்ம அதனால் அதை நோட் பண்ணோம்னா ப்ராப்ளி அவங்ககிட்ட சொல்லலாம், சார் அந்த சமயத்தில் நீங்கள் கொடுக்கல இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நாங்கள் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரூஃப் இருக்கணும். இந்த மாதிரி இந்த ப்ரூஃப் சொல்லுவாங்க, அவர்கிட்ட வேணால் கண்ணில் காட்டினாங்க, சார் இந்த மாதிரி இருக்குது, ஓகே இது மாதிரி போட்டுருக்கோம் அப்படின்னு. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வருமானது எனக்கு தெரியல. பிரிண்ட் அவுட் எடுத்து வருமானா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க நீங்கள். அதை வந்து டிப்ளமேட்டிக்காக போடணும் நம்ம. அது எப்படின்னு நான் சொல்லுவேன். இது நீங்கள் கொடுக்கலன்னு போகிறத விட இது வந்து அந்த சமயத்தில் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு பார்த்து போட்டுருங்க ஃபுல்லாக. டியூஷன் ஃபீஸ்னால் எனி ஸ்கூல் ஃபீஸ் பெய்டு. டேர்ம் ஃபீஸ்னு சொல்லுவாங்க, இந்த கிடையாது. ஸ்கூல் ஃபீஸு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஃபுல் டைமாக இருக்கணும். மேக்ஸிமம் 2 childrenக்கு தான் அலோடு. அதுவும் அந்த 1,50,000 வரணும். ஒன்லி டேர்ம் ஃபீஸு. CCTGB 1B இது கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பை த பர்சன். யார் நம்ம கொண்டா நம்ம போடணும், எம்ப்ளாயெல்லாம் கிடையாது, நம்ம தான் போடணும். அது ஒரு 50,000 கொடுக்குறாங்க. அந்த 50,000 இன் அடிஷன் டு 1,50,000 வி கேன் புட் another 50,000. ஸோ 2 lakhs. ஆனால் இது செப்பரேட், இதுக்கு பில் இருந்தால் தான் முடியும். எல்லாத்தையும் கூட்டி 2 செக்ஷன் இருக்குது அப்படின்னு போட முடியாது. இது தனி செக்ஷன், அது தனி செக்ஷன். திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன். ஏன்னா உங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் இருக்குது, இப்போ டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இந்த 80 இந்த கம்ப்ளீட் இந்த இதெல்லாம் வந்து யாராருக்கு என்னென்ன பண்ணோம், எவ்வளோ சம்மர்ஷோடு, இன்சூரன்ஸ்னால் 10%. அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் செல்ஃபுக்கு யார், சிலர்லாம் செல்ஃப், சிலருக்குலாம் ஸ்பவுஸு, சிலருக்குலாம் வந்து சில்ட்ரன், சிலர் இருக்குது. இது 3 ஒரு கேட்டகரி இருக்குது. எதெல்லாம் வந்து ஸ்பவுஸு, சில்ட்ரன், இது செல்ஃப் அப்படின்னா இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் 3 பேருக்கு வரும். அதே மாதிரி வந்து இந்த இது இருக்கு இல்லையா, சுகன்யா சமிதி ஸ்கீம் 3 பேருக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து வேறு எது இருக்குது உங்களுக்கு, பிபிஎஃப் பிபிஎஃப் 3 பேருக்கும். இந்த 3ம் இதுதான் வரும். மற்றபடிலாம் எல்லாம் அவங்க பேரில் தான் இருக்கணும் ஃபுல்லாக. அதனால் ஒரு ப்ராப்பராக நீங்கள் கவனிச்சிட்டு இந்த தடவையிலேருந்து ப்ளீஸ் இன்சிஸ்ட் ஆன் ப்ரூஃப் இல்லை இன்சிஸ்ட் பண்ணுங்கள். முதலே கேட்டுருங்க, எல்லா இன்சூரன்ஸுக்கும் ப்ரூஃப் கொடுங்க. ஏன் அப்படின்னா அன்லஸ் யூ ஆர் ஏ ப்ரொபோசர் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போது ஒருத்தருடைய ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க சைல்டுக்கு கட்டுறாங்க, அவங்க ப்ரொபோசர் சைல்டு கட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, என் ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி எக்ஸீடட் 1,50,000 அதை தூக்கி என்கிட்ட போடுறாரு. அலோடு இல்லை. நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அன்லஸ் வி see the document we cannot do it. இல்லை சார் நீங்கள் போட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா, நவ்
2 வருஷம் கழிச்சு உனக்கு வந்து இது டிசலவ் ஆகி எல்லாம் போட்டு 1,50,000 இருக்குல்ல, 1,50,000 டிசலவ் ஆகி அது டேக்ஸை போட்டு அதில் தான் அதுக்கு வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு 50% 20% போட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டு இது அப்படியே போய் ஒரு 4 லட்சம் ரூபா கொண்டு போய் நின்றுச்சுக்கோ சார். நீங்கள் அப்பவே சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன் சார், நீங்கள் சொல்லவே இல்லையே சார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு வரக்கூடாது. நம்ம சொன்னோம்னா சொன்னோம், அவங்க கேட்குறாங்க கேட்கறது வேறு விஷயம். அதனால் நான் சொல்கிறேன், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்சர்வேஷன்லையும் புட் வாட் யூ ஹவ் நாட் சீன். கேட்க வேண்டியது நம்ம கடமை. அவங்க கொடுத்தாங்கன்னா சொல்லிடலாம், கொடுக்கல அப்படின்னா இல்லை வேணாம் போச்சு இனிமேல் தான் வாங்கணும், சரி நாளைக்கு வெரிஃபிகேஷன் எடுத்தாருன்னா இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா பெனால்ட்டி வரும், அதுக்கு நீங்கள் ரெடியாக பார்த்துக்கணும். இல்லை இன்னிலேருந்து ஒரு மாதம் கழிச்சு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம ரிவைஸ் ரிட்டர்ன் போட்டு கரெக்டாக வச்சிடலாமா, இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ வந்து எல்லா வெரிஃபிகேஷனும் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த வெரிஃபிகேஷன் போது நம்ம கரெக்டாக இல்லை அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி into 3. இப்போ கட்டினா எவ்வளவோ into 3, மினிமம் 3. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ASTS இருக்குல்ல, ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். நம்ம எப்போ பார்க்குறோம்? வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறோம். இப்போ புதுசாக ஒரு என்ன இன்ஃபர்மேஷன் வந்துருக்குன்னா, all information which is available in AAS or TS pertaining to a transaction has to be confirmed yes or no or not applicable immediately within the particular time. இன்னைக்கு மெசேஜ் வந்துருக்கு. அதனால் சப்போஸ் இஃப் யூ டோன்ட் கன்ஃபார்ம் அப்படின்னா இட் இஸ் டேக்கன் ஆஸ் இட் இஸ் ரைட். இது அறிமுகப்படுத்தியிருக்கான். இது என்ன வரும்ன்றது எப்படி வருது ப்ராபபிளி எல்லாருக்கும் SMS வந்தால் வரும். கைண்ட்லி கன்ஃபார்ம் இருந்தது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ரியல் டைம். ரியல் டைம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டரும் ஒவ்வொருத்தரும் இது பண்ணுறான் இல்லையா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர். நீ என்ன பண்ணுற? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்து செக் பண்ணுறேன். இப்போ அப்படி கிடையாதான். டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணு சொல்கிறேன். அவன் அக்கௌண்ட்ஸுக்கும் டிரான்சாக்ஷனுக்கும் லிங்க் இருக்குது. நான் இப்போ ஒரு வீடு இருக்கிறேன், இல்லை வீடு வாங்குறேன், எனக்கு தெரியும் இல்லையா, நான் அக்கௌண்ட்ஸை பார்த்தா வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஆடிட் பண்ணும்போது அதை வெரிஃபை பண்ணுறோம். ஆனால் ஏற்கனவே நீ பண்ண டிரான்சாக்ஷன் உனக்கு தெரியாமையாக போயிடும். அதனால் நீ என்ன பண்ணணும், அது என்ன தப்பு இருக்குது? அது நார்மலாக தப்பு வருது என்ன அப்படின்னா, இந்த சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் 2 பை 2 செதர் நம்ம எல்லாத்தையும் உடைக்கிறோம்ல, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை தூக்கி மொத்த அமௌண்ட்டு போடுவாங்க, இவங்களுக்கு பாதி கட்டுவாங்க, முக்கால் கட்டுவாங்க, அது ஷேரில் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் ஒன்றுதான் தப்பாக இருக்கா, நான் மறுபடியும் அதை வாங்குவேன். சப்போஸ் தப்பு இருந்ததுன்னா இல்லை ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா ஐ வில் கால் ஃபார் சர்டன் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் யூ டு செக். அதனால் ASTS இந்த மாதிரி வந்திருக்கு. ப்ராபபிளி நம்ம இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால எல்லாருக்கும் மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் வரும்? ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண உடனே கைண்ட்லி கன்ஃபார்ம் whether it is correct or not, whether it belongs to your PAN number, if there is any discrepancy please inform the discrepancy அப்படின்னு வரும். அதனால் அந்த ASTS நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது ப்ராபபிளி இந்த கமிங் இயர்ஸ் இட் வில் பி a year long work. யாராவது இருந்தாலும் உடனே மெசேஜ் வச்சுருவாங்க, சார் ஒரு மெசேஜ் வந்துருக்கு, இதெல்லாம் இன்கம் டேக்ஸ் பார்த்து சொல்லுங்க. இப்போ ரீசெண்டாக என்னன்னா இட் இஸ் கோயிங் டு பி அது ரியல் டைம். ரியல் டைம்னா அங்கே எனக்கு மெசேஜ் அப்லோட் ஆகிடுச்சுன்னா உடனே உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்துடும். இது கரெக்டாக தப்பா இல்லை, எவ்வளோ டிரான்சாக்ஷன் யார் பண்ண போகிறாங்க என்னன்னு தெரியாது. அதனால் we have to gear up ourselves. எல்லாரும் 26 years ASTS எல்லாம் டவுன்லோட் பண்ணி என்ன வந்திருக்கு, நம்ம என்ன ரிப்ளை பண்ணுறோம், அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும், எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து தயாராகிடுங்க ஃபுல்லாக. ஓகே, இன்றைக்கி இது நாளைக்கு 80D அது கொஞ்சம் 2-3 இருக்குது, அது மட்டும் நான் பார்த்துருக்கலாம்.